ஹலோ எவ்ரிவன், பெஸ்ட் ஆஃப் டிசிஎஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம டே 2ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பர்சன்டேஜில் எலெக்ஷன் பேஸ்டுன்னு சொல்லி ஒரு டைப் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாகவே இருக்கும். இவங்கள ஓட் வாங்கினாங்க, அவர் அவ்வளோ ஓட் வாங்கினாங்க, இதை விட எவ்வளோ ஜெயிச்சிருப்பார், அவ்வளோ ஜெயிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைப்பில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்கான். இன்னும் எலெக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் இடையில எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குதான். ஸோ பி செக்யூர்ட் 16,200 votes. ஸோ பி எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, 16,200 ஓட் அப்படிங்கிறது வாங்குறாரு. அண்ட் டிஃபிட்டட் ஏ பை 8% ஆஃப் த டோட்டல் ஓட். சரியா. ஸோ பி வந்து ஏவை தோக்கடிக்கிறாரு. சரியா. மொத்த ஓட்டு எத்தனையோ அதில் 8% ஓட்டு வித்தியாசத்தில் பி வந்து ஏவை தோக்கடிக்கிறாரு. இஃப் தேர் ஆர் நோ இன்வேலிட் ஓட்ஸ். ஸோ இன்வேலிட் ஓட்ஸே கிடையாதான். மொத்தமாக இப்போ 100 ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னா 100 ஓட்டுமே நல்ல ஓட்டு தான், எதுவுமே வந்து கள்ள ஓட்டு கிடையாது. தேர் ஆர் த நோ இன்வேலிட் ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓட் இன் ஏ அண்ட் பி? ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஓட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இப்போ இந்த கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே இன்வேலிட் ஓட்ஸே கிடையாது. சரியா. ஸோ இன்வேலிட் ஓட்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நமக்கு டோட்டலாக 100% ஓட்ஸ். சரியா. டோட்டலாக 100% ஓட்ஸ். இது என்னவா இருக்கும்? பியோட ஓட்டு ப்ளஸ் ஏவோட ஓட்டு இது ரெண்டும் சேர்ந்ததாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து 100% ஓட் அப்படிங்கிறது இருக்கும். இதில் யார் வந்து யாரை தோக்கடிக்கிறாங்க? பி வந்து ஏவை தோக்கடிக்கிறார். எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வித்தியாசத்தில்? 8% ஓட் வித்தியாசத்தில். ஸோ அப்போ பி வந்து ஏவை விட 8% அதிகமாக இருந்தார் அப்படின்னா தான் ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணுவார், பி வந்து ஏவை 8% வித்தியாசத்தில் தோக்கடிப்பாரா? எஸ். ஸோ இப்போ மொத்தமாக 100% ஆஃப் ஓட்டுமே நமக்கு வேலிட் ஓட்ஸ் தான். அதுதான் இந்த கொஷினில் இருக்கக்கூடிய ஒரு க்ளூ. ஸோ அதை வச்சு தான் நம்ம இப்போ ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். சரியா. இப்போ இந்த இடத்துல இன்வேலிட் ஓட்ஸே இல்லைன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிடுறேன், ஏக்கும் பிக்கும் விழுந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100%. ஸோ அதே மாதிரி பி வந்து ஏவை தோக்கடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வித்தியாசத்தில்? 8% ஆஃப் ஓட்டு வித்தியாசத்தில் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏவையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 2 times ஆஃப் பி. சரியா. 2 times ஆஃப் பி 2b which is equal to என்னது 108. ஸோ இப்போ எனக்கு பி மட்டும் வேணும் அப்படின்னா 54% எடுத்துக்கலாமா? ரைட். எனக்கு கொஷினில் என்ன சொல்லிட்டான்? ஸோ கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 16,200 ஓட்ஸ் அப்படிங்கிறத யார் செக்யூர் பண்ணியிருக்காங்க? பி அப்படிங்கிறவன் செக்யூர் பண்ணியிருக்கான். சரியா. ஸோ பி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு? 16,200 ஓட் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ இந்த 54% அப்படிங்கிறதா நமக்கு 16,200 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? த டிஃப்ரென்ஸ் இந்த ஓட் பிட்வீன் த ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய ஓட்டு வித்தியாசம் தான் அந்த 8%. சரியா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓட் பிட்வீன் த ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வித்தியாசம் எத்தனை பர்சன்டேஜ்? 8%. ஸோ அப்போ 8% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுதா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், 54%க்கும் 162. சரியா. அதாவது 16,200 இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 162 வந்துடும். ஸோ 2 0 இருக்கிறதுனால 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 8% இன்ட்டு 300 போட்டோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிடும்? ஸோ 2,400 அப்படிங்கிற அந்த எவ்வளோ ஓட் வித்தியாசம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ கிளியரா? ரைட். அதாவது எலெக்ஷன் நடக்குது, யாருக்கு இடையில? ஏக்கும் பிக்கும் இடையில. ஸோ இன்வேலிட் ஓட்ஸு. சரியா. ஒரு இன்வேலிட் ஓட்ஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ நமக்கு 100% ஆஃப் ஓட்ஸுமே நமக்கு என்னது? ஏக்கும் பிக்கும் உழுவக்கூடிய ஓட்டு தான். சரியா. ஸோ பி வந்து ஏவை தோக்கடிக்கிறாரா எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசத்தில்? 8% ஓட்டு வித்தியாசத்தில். சரியா. 8% ஓட்டு வித்தியாசத்தில் பி வந்து ஏவை தோக்கடிக்கிறார். அப்போ இருக்கும்போது பி மைனஸ் ஏ நமக்கு என்னது? 8%. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 100%. அப்போ நான் 2b கண்டுபிடிச்சிடறேன், அதுலேருந்து சிங்கிள் பி கண்டுபிடிச்சிடறேன். பி வந்து எனக்கு 54%. பியோட டோட்டல் ஓட்ஸ் எனக்கு கொடுத்துட்டான் 16,200 அப்படின்னு. ஸோ 54% தான் எனக்கு 16,200 அப்படின்னா எனக்கு தேவை என்னது? டிஃப்ரென்ஸ் இன் பிட்வீன் த ஏ அண்ட் பியோட ஓட்ஸ். சரியா. ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓட் கேப் எவ்வளோ? 8%. ஸோ அப்போ 8% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது 2,400 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட சரியான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. அந்த சம் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. இது உங்களோட ஹோம்ஒர்க். சரியா. ஸோ இந்த கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரியா. கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கரெக்டான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணி அதை பின் பண்ணிடுறேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம தெளிவாக பார்த்தோம். இதை பார்த்துட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனால யூஸே கிடையாது. ஸோ இப்போ இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து செட் ஆகும். ஸோ இந்த கொஷினை நம்ம இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்து உங்கள் மைண்டில் செட் ஆகும். ஸோ அதனால் இந்த கொஷினை ஒர்க் அவுட் பண்ண மறந்துடாதீங்க.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.